ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து இளநீரை பிரச்சனை உள்ளவங்க, ரொம்ப முடி கொட்டுது, முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு நான் நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் தான் எடுத்திருக்கேன். ஆவாரம்பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறமா வந்து முதியார் கூந்தல் இப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வில்லேஜ் சைடு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். காட்டு சைடு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் இந்த செடி. இது வந்து நம்ம காட்டில் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நம்ம பயிர் போடணும்லாம் கூட அவசியம் இல்லை. பயிர் இல்லாத தரிசு காட்டில் கூட இந்த இலை வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இது வந்து முடி உதிர்ற பிரச்சனைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் அந்த ஆயிலில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி உதிர்றது வந்து ரொம்பவே சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த செடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து இதோட பொடி இல்லைன்னா இதோட ட்ரை இலை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மருதாணி இலை, அதுக்கப்புறம் கருந்துளசி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து போடுறப்ப வீடியோ எடுக்க முடியல. அது பறிக்கிறப்போ ஆனால் எடுத்தேன். போடுறப்ப நான் வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டேன். அதனால் நான் வந்து பறித்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா முருங்கை இலை சேர்க்குறப்ப நமக்கு வந்து நம்ம ஹேருக்கு தேவையான சத்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணி, நல்லா வெள்ளை பூ பூத்திருக்க கரிசலாங்கண்ணி நான் வந்து அந்த செடியுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பூ வந்து வெள்ளை கலரில் பூத்திருக்கும். சில பேர் மஞ்சள் கலர் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி தான் யூஸ் பண்ணணும். பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த செடி தான் வந்து வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி. இதை வந்து நீங்கள் ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு இளநீரை பிரச்சனை வந்து ரொம்பவே சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப இளநீரையாக இருக்குன்னா நீங்கள் இந்த இலையை மட்டும் எண்ணெயில் தேய்ச்சி காய்ச்சினீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இளநீரை பிரச்சனை வந்து சரியாயிரும். உங்களுக்கு இந்த செடி கிடைக்கலன்னா கூட நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பொடி இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இது எல்லாமே நான் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதுக்கப்புறமா அரைச்சி தான் இந்த எண்ணெய் காய்ச்சிருப்பேன். அதனால நான் பறித்த வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த குட்டி குட்டி முடி எல்லாமே வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அது மாதிரி முடி இல்லாத இடத்துல எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான சோத்துக்கத்தாழை பறிச்சுக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்கும் அப்படின்றவங்க கூட நீங்கள் பயப்பட தேவையில்ல. எண்ணெயை வந்து நம்ம நல்லா காய்ச்சிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த சோத்துக்கத்தாழையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடுகு தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேப்ப இலை இதையும் வந்து அதில் சேர்த்துக்குவோம். வேப்ப இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பெரிய நெல்லிக்காய் கிடைக்கல, அதனால நான் வந்து அதை சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா வெட்டி வேரும் வெப்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெட்டி வேர் வெப்பாலம் பட்டையெல்லாம் நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப தான் சேர்க்க போகிறோம். இந்த வெப்பாலம் பட்டை வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, அதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப செம்பட்டையாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இதை வந்து ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கிறப்ப முடி வந்து நல்லா கருப்பாகும். இப்போ நம்ம பறித்து வச்சுருக்க எல்லா இலையுமே வந்து ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஆவாரம் பூ, அதுக்கப்புறமா மருதாணி இலை, முருங்கை இலை, கருந்துளசி, முதியார் கூந்தல், கரிசலாங்கண்ணி இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைக்கிறப்போ உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம், சோத்துக்கத்தாழை இது எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அரைஞ்சிரும். தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் எப்படி சேர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இந்த எண்ணெயை காய்ச்சறதுக்கு நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டேன். சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாங்கி சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா வளரும். இந்த எண்ணெய் ஆட்டுறப்பவே வந்து அதில் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்து தான் வந்து ஆட்டுவாங்க. அதனால நான் வந்து இதில் எலுமிச்சம்பழம் சேர்க்கலை. உங்கள் எண்ணெயில் எலுமிச்சம்பழம் சேர்க்கலைன்னா நீங்கள் கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகி நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம வந்து 2, 3 பொருள் வந்து சேர்க்கலை. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் தான் அந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்ப்போம்.
இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இந்த 4 லிட்டர் அளவை காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2 to 3 லிட்டர் எண்ணெய் தான் வரும். 1 லிட்டர் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டிலே போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவு குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கருஞ்சீரகமும் அதுக்கப்புறமா வெந்தயமும் நல்லா ஒரு கைப்பிடி நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டை அரைச்சிங்க பாருங்களேன், அதிலே வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதில் ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் இப்படி சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்குறதும் வந்து ரொம்பவே நல்லது தான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லோவில் வந்து வச்சுட்டு நல்லா 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து காய்ச்சணும். மினிமம் வந்து 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் நம்ம எண்ணெய் காய்ச்சி முடிக்கிறதுக்கு. ரொம்ப வேகமாக நீங்கள் செய்யணும்னு நினச்சாலாம் கதைக்கு ஆகவே ஆகாது. அதனால் மினிமம் 1.5 மணி நேரம் பக்கத்துலேயே உட்காந்து கிண்டி விட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் கழித்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இலை எதுவுமே வந்து நல்லா தெரியவே தெரியாது. ஒரு மாதிரி நொரன்னு ஆயிரும். நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெட்டி வேரையும் வெப்பாலம் பட்டையும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சிடணும். நீங்கள் வந்து அடுப்பெல்லாம் எரிக்கவே கூடாது. நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு வெப்பாலம் பட்டையையும் வெட்டி வேரையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை வந்து இறக்கிற வேண்டியதான். இந்த எண்ணெயை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா வந்து ஊற விடுங்க. இந்த எண்ணெய் காய்ச்சிறப்போ அவ்வளோ ஸ்மெல் வரும். உங்களுக்கு நீங்கள் காய்ச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வரும். நம்ம வீடே மணக்கும். நான் அந்த எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு ரூமில் எடுத்து கொண்டு போய் வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக ரூமில் வச்சுருந்தேன். ரூமே வந்து அவ்வளோ ஸ்மெல் வந்துச்சு. அதே மாதிரி நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை காய்ச்சணும், நம்ம வந்து தலையில் தேய்ச்சிட்டு போனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வாடை வரும் அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த அடியில் உள்ள சக்கையை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி வரும், கையில் ஒட்டாமல் வரும். அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ரூமில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா வந்து அதை வந்து ஊற விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினேன். ஒரு 2.5 to 3 லிட்டர் அளவுக்கு தான் எனக்கு மீதி எண்ணெய் கிடச்சிச்சு. இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து தலை குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் தேய்ச்சிட்டு தலை குளித்தோன்னா நமக்கு வந்து முடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அந்த டஸ்ட்டையும் வந்து நீங்கள் வீணாக்காதீங்க. இந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் நல்லா வடித்து விட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம காய்ச்சின சட்டியில் கூட எதுவுமே அடிப்பிடிச்செல்லாம் வரல, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த எண்ணெயை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா டெய்லி கூட நீங்கள் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஹார்ஸ் முன்னாடி நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஹேர் கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.